பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடினமான காலங்களிலும் தேவன் மேல் கொண்டுள்ள அன்பில் உறுதியுடன் இருந்து தேவனுடைய ஊழியத்தை வல்லமையுடன் செய்து முடித்த மிஷனரியை பற்றி காண்போம். 1714ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட்டில் பிறந்தவர் ஜோஹன் பிலிப் பெப்ரிஷியஸ். இவர் ஹீசன் பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்வி பயின்றார் மற்றும் காலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டம் பெற்றார். 1739ஆம் ஆண்டில் இவர் கோபன்ஹேகனில் கர்த்தருடைய ஊழியம் செய்ய தகுதி பெற்ற பிறகு இந்தியாவில் டிராங்கிபார் மிஷனுக்கு நியமிக்கப்பட்டார். எனவே 1740ஆம் ஆண்டில் டிராங்கிபாரை அடைந்த அவர் விரைவிலே தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டார். இவர் இந்தியாவில் பணியாற்றிய ஒரு ஜெர்மன் மிஷனரி ஆவார். பின்னர் இவர் மெட்ராஸுக்கு சென்று அங்கு வேப்பரியில் உள்ள சிறிய தமிழ் லூத்தரன் திருச்சபையை வழிநடத்தும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவருடைய 30 வருட ஊழியத்தில் சபை வளர்ந்தது மற்றும் பல ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டனர். சீகன் பால்க் மற்றும் சுல்ஸ் ஆகியோரால் முடிக்கப்படாத பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் தமிழ் மொழிபெயர்ப்பை முடிப்பதில் பெப்ரிசியஸ் மிகவும் கவனம் செலுத்தினார். பொதுவான மக்களுக்கு எளிதில் புரியும்படி தற்போதுள்ள மொழிபெயர்ப்புகளை திருத்துவது அவசியம் என்று அவர் உணர்ந்தார். எனவே ஜோஹன் முத்து என்ற தனது நண்பரின் உதவியுடன் புதிய ஏற்பாட்டை திருத்தும் பணியை மேற்கொண்டார். இந்த மொழிபெயர்ப்பு பல ஆலோசனைகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு முடிக்கப்பட்டு 1766ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. அவர் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினாலும் 1756ஆம் ஆண்டில் சங்கீத புத்தகத்தை மட்டுமே வெளியிட முடிந்தது. ஜோஹன் ஒரு சிறந்த பாமாலை எழுத்தாளராகவும் இருந்தார். அவர் தனது சொந்த அனுபவங்களிலிருந்து பல பாடல்களை எழுதி இயற்றினார். சில பாடல்களை அவர் ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார். அவர் வெளியிட்டுள்ள 335க்கும் மேற்பட்ட தமிழ் பாமாலைகள் இன்றும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் பாடப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 1779ஆம் ஆண்டு முதல் ஆங்கில அகராதியையும் ஜோஹன் வெளியிட்டார். இவரின் ஊழியத்தில் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அரசியல் அமைதியின்மையின் கடினமான காலங்களில் அவர் ஊழியத்தையும் மொழிபெயர்ப்பையும் தொடர்ந்து செய்தார். 1758ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் கோரமண்டல் மீது படையெடுத்த போது அவர் வசித்திருந்த வீடு அழிக்கப்பட்டது. அதனால் அவர் மெட்ராஸ் மற்றும் கடலூர் இடையே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அத்தகைய குழப்பமான சூழ்நிலைகளில் அவருடைய சில மொழிபெயர்ப்புகளையும் மொழிபெயர்ப்புக்கு உதவியான பொருட்களையும் அவர் இழந்தார். இருப்பினும் சாமானிய மக்களுக்கும் வேதாகமம் கிடைக்க வேண்டும் என்ற அவரது ஆழ்ந்த வாஞ்சை முன்னோக்கி செல்ல அவரை தூண்டியது. கர்த்தரால் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்த பின் 1791ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தனது மீட்பரை காண இந்த உலகத்தை விட்டு சென்றார் ஜோஹன் பிலிப் பெப்ரிஷியஸ். பிரியமானவர்களே, கடினமான காலங்களில் கர்த்தரின் மேல் உள்ள உங்களின் பக்தி எப்படி இருக்கிறது? சிந்தியுங்கள். ஆமென்.